ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்தது. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதையும் நீங்கள் இந்த வருஷம் படிக்க முடியாதுங்கிறனால நானே அப்டேட் பண்ண ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் இதுக்கு முன்னால் அப்டேட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் போக அடிஷ்னலாக என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா? ஏன்னா நிறையா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் படிக்கவே இல்லை, நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், மார்னிங் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னம்னா கண்டிப்பாக 10% உங்களால் பாஸ் பண்ண முடியும். இல்லை ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னாலும் உங்களால் முடியும். புரியுங்களா? இல்லை நான் மினிமம் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டுமே படிங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அது மட்டுமே போதுமானது. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள், மருத்துவத்தில் அன்பும் நம்பிக்கையும், நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இது போக அடிசலாக வறுமையும் சிறுமையும் தருவது எதுன்னு கேட்பாங்க. வறுமையும் சிறுமையும் தருவது சூது. ரைட்டுங்களா? மறக்கக்கூடாதது எது, மறக்கக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. பிறர் செய்த நன்மை, பிறர் செய்த தீமை. மறக்கக்கூடாதது பிறர் செய்த நன்மை, மறக்கக்கூடியது பிறர் செய்த தீமை. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேள்வியில் ஒன்று வரப்போகுது. அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடியதுக்கு நான் கொடுத்துருந்த 10 2 மார்க்கில் அட்லீஸ்ட் இந்த 3 மட்டும்னாலும் படிங்க. இது போக அடிஷனலாக புகழ் பழி பற்றி புறநானூறு கூறியது யாது, இந்த ஒரு கேள்வி. கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. புரியுங்களா? கலிவிழானா ஆரவார விழா, ஒளிவிழா கலிவிழானா எழுச்சி தரும் விழா, ஒளி விழா அப்படிங்கிறது ஆரவார விழா. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடியதை படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 3 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் ஒரு 5 கேள்வி கொடுத்துருந்தேன். கீழ்த்திசை சுவடி நூலகம், முறைவைப்பு என்றால் என்ன, புக்கில் தன்மனை. இது போக அடிஷனலாக ஒரு 2 கேள்வி மட்டும் சொல்கிறேன். இந்தோ சாராசானி கட்டிடக்கலை அது ஒன்று படிச்சுக்கோங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. எழுத வேண்டிய 2 2 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட்டு 1 நைட், புரியுங்களா? இந்த மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அட்லீஸ்ட் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 5 கேள்வினாலும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக 100% பாஸ் பண்ணிடலாம். இதெல்லாமே இதே கேள்வி தான் வரப்போகுது. மாணவர்கள் வல்லினமைகளை இட்டும் நீக்கி எழுதுக. மொத்தமே 3 தான் இருக்குது. என்னுடைய மெட்டீரியலாக ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரங்கன் அப்படிங்கிறது அரங்கன், வெங்கல அப்படிங்கிறது வெங்கலம். இந்த மாதிரி சின்ன மாற்றம் பண்ணக்கூடிய பயிற்சி வந்து என்னுடைய மெட்டீரியலை 3ஆம் நம்பரில் உங்களுக்கு இந்த இது கொடுத்துருப்பேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிலத்தை கிளறணும்டா அப்போ தான் வகர் நிறையும். இதை வந்து தூய தமிழில் எழுத போகிறோம். இது வந்து என்னுடைய மெட்டீரியலில் 4ஆவதாவோ 5ஆவதாவோ கொடுத்துருப்பேன். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 10% வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த புணர்ச்சி விதி அப்படிங்கிறத பிரித்து எழுதுனாலே 1 மார்க். இது விதி தெரில சார், நான் என்ன பண்ணேன், பிரித்து மட்டும்னாலும் எழுதுருங்க. தலைக்கோள் அப்படிங்கிறத தலைக்கூட்டல் கோள், புணர்ச்சின்னு வந்தால் பிரித்து எழுதணும். ரைட்டுங்களா? வானம் எல்லாம் அப்படிங்கிறத வானம் கூட்டல் எல்லாம் பிரித்து எழுதுனா 1 மார்க். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன 1 மார்க் கூட நமக்கு ரொம்ப சிம்பிளாக உதவக்கூடியது. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க ஒரு தொடர் எழுத சொல்கிறாங்க, அவ்வளோதான். ரைட்டுங்களா? தாமரை அப்படிங்கிறது அப்படின்னம்னா குளத்தில் தாமரை மலரை கண்டேன், சொந்தமாக ஒரு பாயிண்ட்டு. மறையை காட்டில் கண்டேன். கோவில், நான் இன்று கோவிலுக்கு சென்றேன். கோ இல்லிலிருந்து ஆட்சி செய்கிறார். கோ அப்படின்னம்னா ஒரு எழுத்து ஒரு மொழியில் அரசன் அப்படிங்கிறது பொருள். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளே நான் போதுமானதுன்னு சொல்லுவேன். அதாவது ப்ரைவேட் இப்போ தான் சார் படிக்க போகிறேன், மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில, இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதுமாதிரி 4 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உரைநடையில் மயிலைசினி வெங்கடசாமி மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை, சென்னை பண்பாட்டு அடையாளங்கள், இது போக சென்னை அறிவின் நகரம் அப்படிங்கிறதே சேர்த்து படிச்சுக்கோங்க. ஒரு 4 மார்க் உறுதியாக அட்டன் பண்ணிடலாம். எழுத வேண்டியது 2. புரியுங்களா? ஒரு வகையில் இந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வழியில் நல்வழிப்படுத்துவீர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின். நீங்கள் வாத்தியாரானா என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. அன்பால் அடக்குவேன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அன்பினால் அடக்குவேன் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து ஒரு 4 பாயிண்ட் அந்த நேரத்தில் என்ன ஞாபகம் வருதோ அதை எழுதலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு அது ஜென்ரல் கொஸ்டின் சொல்லிட்டேன் இல்லையா? சொந்தமாக நீங்கள் எழுத வேண்டியது என்ன எழுதினாலும் உங்களுக்கு 4 மார்க் போடுவாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது இந்த 39க்கு அணி இலக்கணம் சினமென்னும் சேர்ந்த அரைக்கொல்லி ஏகதேச உருவ அணி படிச்சுக்கோங்க. இன்னொன்று நிரல் நிறை அணி படிச்சுக்கோங்க. 2 போதும் நீங்கள் எழுத வேண்டிய 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த பானையும் பாராட்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய மெட்டீரியலில் இதே பாடலுக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன பாடல் கொடுத்தாங்கனால் 2வது எழுத்து ஒன்றா இருக்கக்கூடிய 2 வார்த்தை எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் எதுகை. ரைட்டுங்களா? எதுகைன்னு தலைப்பு போடுங்க. 2வது எழுத்து ஒன்றா இருக்கக்கூடிய முச்சங்கம்ங்கிறத எழுதி சின்ன ஹைஃபன் போட்டு அச்சங்கம் அப்படிங்கிற எழுதி இந்த 2வது எழுத்து இச்சு ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிங்க. மோனைன்னு போடுங்க. மோனைன்னு போட்டு 2 சொல்லினை மோனைன்னு போட்டு முதல் எழுத்து ஒன்றா இருக்கக்கூடிய 2 வார்த்தை முச்சங்கம் முதுபுலவர். முச்சங்கம்னு போட்டு முதல் எழுத்து மூங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்கள். முதுபுலவர் அப்படிங்கிறத போட்டு முதல் எழுத்து மூங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்கள். திரண்ட கருத்துன்னு போடுங்க. திரண்ட கருத்தில் செயல் வடிவில் கவிதை வடிவில் கொடுத்துருக்காங்களா, இது அப்படி பேராகிராஃப் டைப்பில் எழுதுங்க. கொஸ்டின் மாதிரி ஆன்சராக வரிசையாக எழுதுங்க.
இதுக்கு 1 மார்க்கு, எதுகைக்கு 1 மார்க்கு, மோனைக்கு 1 மார்க், 3 மார்க் ஆச்சு. அணின்னு போட்டு இயல்பு நவிர்ச்சி அணின்னு மட்டும் எழுதுங்க. அணின்னு போட்டு இயல்பு நவிர்ச்சி அணின்னு மட்டும் போடுங்க. 3 மார்க் ஆச்சு. 4 மார்க், 4 பாயிண்ட் எழுதிட்டீங்க. 4 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. மையக்கருத்துடன் கொடுத்துருக்காங்களே, அப்போ மையக்கருத்து கண்டிப்பாக எழுதணும். மையக்கருத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, இந்த பாடலில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க? தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்பாடலில் தமிழ் மொழி பற்றி கண்ணதாசன் பாடியுள்ளார். ஒரு வரி. அந்த பாடு எதை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி எழுத போகிறீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த 42ஆம் நம்பர். ஒரு வேளை பழமொழி தமிழாக்கம் கேட்டாங்க அப்படின்னம்னா, நான் கொடுத்துருந்த 4 அதே கேட்டாங்க அப்படின்னம்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னம்னா இந்த வாழ்க்கை நிகழ்வு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம் எல்லா பக்கமுமே நம்ம குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு உறவுகள் அப்படிங்கிறதே இருக்காது. இதை வச்சு ஒரு கதை எழுத போகிறீங்க. சொந்த நடையில் ஒரு கதை. நானும் என்னுடைய நண்பன் சுரேஷும் ஒன்றாக பழகி வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு கதை. அவன் எல்லாத்தையுமே குற்றமாக பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவனுக்கு உறவினர்களே இல்லாமல் போனாங்க, ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் போனாங்க. எல்லாத்தையும் குத்தம் சொன்னால் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் போனாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை எழுத போகிறீங்க. ரைட்டுங்களா? இது ஜென்ரலாக எழுதுறது. அதுக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது அறிவுடைமை கேட்டிருக்காங்க. திருக்குறள் நெடுவினா 4ஐயும் ஓரளவுக்கு ரீட் பண்ணுங்கள். அதில் எத்தனை குறள் தெரியுமோ அதை எழுதுனீங்க அப்படின்னம்னாலே மார்க். முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடுங்க. பண்டைய கால கல்வி முறை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்தமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. குடும்பம்னா என்ன, தனி குடும்பம்னா என்ன, கூட்டு குடும்பம்னா என்னங்கிறத பற்றி எழுத போகிறீங்க. தாய் வழி, தந்தை வழி. அதை ஜஸ்ட் ரீட் பண்ணாலே அட்டன் பண்ணிடலாம். ஒவ்வொரு நகரத்திற்கும் வடிவழகும் அழகும் உண்டு. உங்கள் ஊரை பற்றி எழுதுங்க. உங்கள் ஊரை பற்றி எழுதினாலே அதுக்கு 4 மார்க் போடுவாங்க. இந்த லாஸ்ட் நடுவினா என்ன படிக்கிறதுன்னு திரும்ப சார் மாற்றி சொல்கிறீங்க. மாற்றியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டேன். அது சென்டம் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கே போதுமானதுன்னு சொல்லிட்டேன். அடிஷனல் 1 வேர்டு புக்கின் சைட்லேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னோம்னா, புக் பேக்கில் நமக்கு கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் அப்படிங்கிறதெல்லாம் புக்கில் கிடையாது. பட் நான் அனுப்பிச்ச மெட்டீரியலில் தனியாக உங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துருந்தேன். அதுவும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 100 மதிப்பெண்கள் பெறுவதற்கு போதுமானது. புணர்ச்சி பகுபத உறுப்பிலக்கணம் வேணும் அப்படின்னம்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்போது பாருங்க. புணர்ச்சி பகுபத உறுப்பிலக்கணம் நம்முடைய சேனலில் வீடியோவாக அப்டேட் ஆகிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதுமானது. ஆல் தி பெஸ்ட்.